ஆகட்டும். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து வருவோம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தொடர்ந்து இந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தர் இடைப்படுவாராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்போது மிகுந்த பயபக்தியோடு கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சிந்தனைக்கு ஆதாரமாக நீதிமொழிகளின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், The book of Proverbs, chapter 8, verse 17. 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நல்ல கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். கர்த்தர் நல்லவர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தரை தேடுகிறதான அனுபவத்திலே காணப்பட வேண்டும் என்கிற விஷயத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலே செய்தியினுடைய தலைப்பு அதிகாலை நேரம் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அறிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு நேரத்தையும் தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். ஒவ்வொரு மாதம் வருடத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தந்திருக்கிறார். இப்படியாக ஒவ்வொரு வருடம், ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு நாள், ஒவ்வொரு நேரமும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதான சூழ்நிலையிலே சில நேரங்களிலே பிரைஸ் தி லார்ட் மிக முக்கியமாய் சொல்லப்பட்டிருக்கிற காரியம் அநேக வேதத்தில் இருக்கிறது. அதிலேயும் ஒரு முக்கியமான நேரம் அதிகாலை நேரம் என்கிற ஒரு நேரத்தை ஆண்டவராகிய தேவன் இங்கே குறிப்பிட்டு சொல்லுகிறார். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை என்ன பண்ணுவாங்க? கண்டடைவார்கள். அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாக வேண்டும். அதை குறித்து இந்த நாளிலே கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதாவது இந்த காரியத்திற்கு ஆதாரமாய் இயேசு நமக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாய் அவர் இருக்கிறார். வாசிங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிங்க. மார்க் 1ஆம் அதிகாரம் 35வது வசனம் வாசிங்க. அவர் இயேசு அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அங்கே இயேசு என்ன பண்ணாரு? தூங்கினார்னு சொல்லல. என்ன பண்ணிருக்கு? ஜெபம் பண்ணினார். அதிகாலையிலே இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே இயேசு ஜெபம் பண்ணினார். இது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு சான்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அப்படின்னா முக்கியமான ஒரு காரியம், அதிகாலையிலே நேரத்தை நாம் கர்த்தருக்கு கொடுக்கிறவளா இருக்க வேண்டுமே தவிர அதிகாலையில நாம் ஒரு கால சோம்பேறியை போல இழுத்து நாம் மூடி தூங்கி இருக்க கூடாது. அல்லேலூயா. சோம்பேறி சொல்லுவான், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு படுத்து நித்திரை செய்யட்டும் என்று சொல்லுவான். அவன் பாருங்க, அவன் தரித்திரம் நிறைந்தவனாயிருப்பானா. அப்படின்னா அதிகாலையிலே கர்த்தரை தேடுகிற அனுபவத்தை ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்திலே நம்ம அதிகாலையிலே எழும்பி ஜெபிக்கிற ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவோம். பொதுவாக இப்படிப்பட்ட செய்திகளை கேட்கும் போது ஒரு தீர்மானம் எடுப்போம். தீர்மானம் எடுத்து நாளை முதல் காலையில் எழும்பி நான் ஜெபிக்கணும், நான் என்ன பண்றேன், பிரயாசப்படுவேன்னு சொல்லி ஒரு சிலர் பொதுவாக தீர்மானம் எடுத்து நம்ம ஜெபிக்க ஆரம்பிப்போம். நல்லது. உண்மையாகவே நாம் கேட்கிற வசனத்தை கேட்கிறவளாய் மாத்திரமல்ல, ஒரு காது வழியை கேட்டு இன்னொரு காது வழியை விடுறதல்ல, நாம் கேட்டு அதன் பிரகாரமாய் நடக்க வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறவராய் இருக்கிறார். அப்படின்னா முதலாவது விஷயம், நம்ம என்ன பண்ணுவோம்னா அதிகாலமே எழும்பி ஜெபிக்க நம்ம தீர்மானம் எடுத்தோம் என்றால் அந்த தீர்மானத்தில் உறுதியாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அதிகாலமே எழும்பி நாம் தேவ சமூகத்திலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம்னு சொன்னா
வசனம் சொல்லுது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. இயேசு அதிகாலமே எழும்பி புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு சென்று அங்கே ஜெபம் பண்ணும்படியாய் கடந்து சென்றார் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒவ்வொரு தேவ பிள்ளையும் நாம் அதிகாலமே எழுந்து ஜெபிக்க நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. எத்தனை பேர் காலையில நேரமே எழும்பி ஜெபம் பண்றீங்க, கையை தூக்குங்கன்னு சொன்னா ஒரு சிலருடைய கரங்கள் தூக்கப்படும், அது டெய்லி. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்போவாது ஒருக்கா என்ன பண்ணுவேன், ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஜெபமே பண்ணுறதில்லை பாஸ்டர், 7 மணி தான் என்ன பண்ணுவேன், எழும்புவேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அடிக்கடி கேட்பது உண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு போன வாரத்தில் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வெள்ளிக்கிழமை ஊருக்கு போயிடுவார். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்டை கேட்டேன், காலையில் இங்கே 4:45 எழும்பணும் இல்லைப்பா, 4:45 எழும்பிட்டு 5 மணிக்கு சேப்பலில் வந்துடணும், இங்கே உள்ள ரூல்ஸ் அப்படி, நீ எழும்புற, நான் கவனமாக பார்க்குறேன். நீ வெள்ளி சனி ஞாயிறு வீட்டில் போகும்போது உன்னுடையதான ஜெப நேரம் இதே போல் 4:45 இருக்கா, இல்லை நீ எத்தனை மணிக்கு எழும்புறேன்னு சொன்னால், சாரி பாஸ்டர் நான் 8 மணிக்கு தான் பாஸ் எழும்புறேன்டா. நான் சொன்னேன், நீ பெர்மிஷனே தரமாட்டேன், உனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு பெர்மிஷனே தரமாட்டேன்னு சொன்னேன். பாருங்க, எதுக்கு சொல்கிறேன்னா, கம்பல்ஷனில் எழும்பி ஜெபிக்கிறது அல்ல, நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நாம் வாஞ்சையோடு எழும்பி உட்கார்ந்து நாம் ஜெபிக்கிறோமே என்று சொன்னால் அந்த ஜெபத்தின் மூலமாய் கர்த்தரை பார்க்க முடியும். அல்லேலூயா. தாவீது என்ன செய்யறார் பாருங்க, பிரைஸ் தி லார்ட். தாவீதினுடைய வாழ்க்கையில அவர் ஒரு கெபிக்குள்ளே ஒதுங்கி இருக்கையில் அதிகாலமே கர்த்தரை தேடுகிறவராய் இருப்பார். அவர் சொல்றாரு, வீணையே சுரமண்டலமே நீங்கள் எழும்புங்கள், பிரைஸ் தி லார்ட், நான் அதிகாலமே விழித்துக் கொள்ளுவேன். சவுலுக்கு பயந்து அவர் என்ன பண்றாரு, ஒரு கெபிக்குள்ளே ஒதுங்கி இருக்கும் போது அவரது கெபியில இருந்துட்டு அவர் சொல்ற ஒரு காரியம், வீணையே சுரமண்டலமே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், நான் அதிகாலமே எழும்புவேன். அப்போ அர்த்தம் என்ன, சவுல் தன்னை கொல்லும்படியாக துரத்தி கொண்டிருக்கும் போது, சவுல் தன்னை அழிக்கும்படியாக துரத்தி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே அவர் ஒரு கெபிக்குள்ள போய் பயந்து ஒளிந்து பிரச்சனைக்குள்ள அவர் காணப்படும் போதும் அதிகாலமே விழித்து தேவ சமூகத்திலே ஜெபிக்கிற அந்த பக்குவமுடைய ஒரு மனுஷனாய் அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. நம்ம சந்தோஷமா இருக்கும்போது, சில சூழ்நிலைகளில் சமாதானமா இருக்கும்போது எழுப்பி ஜெபம் பண்ணுவோம். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஜெபம் பண்ணி என்ன கண்டேன், சரி நான் தூங்கிடுறேன் அப்படிவாங்க. பாருங்க, ஒரு சிலர் இப்படி சோர்ந்து போயிடுறோம். தாவீது நமக்கு ஒரு சாட்சி, தாவீது நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆதாரம். அவர் சொல்றாரு பாருங்க, வீணையே சுரமண்டலங்களே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், நான் அதிகாலமே நான் எழுந்திருப்பேன். அல்லேலூயா. கெபியில சிக்கி உள்ள இருக்கிறார், பயந்து போய் உள்ள இருக்கிறார். சவுலுக்கு கையில மாட்டேன்னா கொன்னு போடுவார்னு சொல்லி தெரியும். ஆனாலும் கெபியில உட்கார்ந்து ஜெபிக்கும்படியாய் அதிகாலமே எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை தாவீது உடையவராய் இருந்தபடியினால் தான் ஆண்டவர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் சூழ்நிலைகள் வரும்போது, பிரைஸ் தி லார்ட், நாம் சோர்ந்து போய் முடங்கி படுக்கும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை. பிரச்சனைகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, சூழ்நிலைகள் வரும்போது அதிகாலமே எழும்பி அந்த பிரச்சனைகளுக்காக, அந்த போராட்டங்களுக்காக, அந்த சூழ்நிலைகளுக்காக கண்ணீரோடு நாம் ஜெபிக்க நாம் ஆரம்பிப்போமே என்று சொன்னால், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தோ நம்மை விடுவித்து நம்மை சுமக்க நம்முடைய ஆண்டவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு 3 காரியங்களை, அதிகாலையில் நடந்த ஒரு 3 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்யும்படியாய் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க. முதலாவது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 22 3வது வசனம் வாசிங்க.
ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு கர்த்தரை ஆராதிப்பதற்கு அவர் புறப்பட்டு போனார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ மோரியா தேசத்தில் கொண்டு சென்று ஒரு மகனை என்ன பண்ணி, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாக இருக்கிற ஈசாக்கை மோரியா தேசத்தில் கொண்டு தகன பலியா என்றார், ஆராதிக்க போக சொல்றார். இவர் என்ன பண்றாரு, அதிகாலமே எழுந்து ஆயத்தமாகிறார். அப்ப முதல் வேலை ஆராதனைக்கு அதிகாலமே எழும்பி என்ன ஆகணும், நம்ம ஆயத்தமாகணும். ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு நாள் கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை நமக்கு மெயினான ஒர்க்கிங் டே. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு லீவ் இல்லை, கொஞ்ச நேரம் கூட தூங்கலாங்க, கொஞ்ச நேரம் என்ன பண்ணலாம், தூங்கிடலாம். நோ 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 நோ, அப்படி இல்லை. பாருங்க, ஆபிரகாம் அதிகாலமே எழும்பி தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு ஆயத்தப்பட்டு அவர் ஆராதனைக்கு கடந்து சென்றார். அல்லேலூயா. அப்ப ஆராதனைக்கு அதிகாலமே எழும்பி ஆயத்தமாகி தேவ சமூகத்திற்கு கடந்து வருகிறோமே என்று சொன்னால், அந்த ஆராதனையிலே கர்த்தர் நம்மத்திலே மகிமைப்பட கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம 7 மணிக்கு ஆராதனை என்று சொன்ன அடிக்கடி நான் சபையில் சொல்றதுதான். அநேகர் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு முன்னாடியே கடந்து வர்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பொதுவாக 6:50 6:45 6:50 இங்க வந்துடுவேன். நாம் வர்றதுக்கு முன்னாடியே கடந்து வருகிறதான தேவ பிள்ளைகள் இருக்கிறாங்க. உண்மையாகவே கர்த்தர் அவர்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. நான் இன்னும் சொல்ற விஷயம் என்னன்னா, நாம் ஆராதனைக்கு ஆயத்தமாகி குறித்த நேரத்துக்கு முன்பாகவே தேவ சமூகத்துக்கு வருகிறோம் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமான ஒரு காரியம். பாருங்க, ஆபிரகாம் அதிகாலமே எழும்பி பிரைஸ் தி லார்ட் மோரியா தேசத்திற்கு தேவன் குறித்த இடத்திற்கு பிரைஸ் தி லார்ட் தேவன் சொன்ன வார்த்தையின்படி ஆயத்தமாகி அவர் கடந்து சென்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து பலிக்கான பலி செலுத்த வேண்டிய ஆட்டை அங்கே கர்த்தர் சிக்க வைத்து குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப நான் சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்னன்னா, அதிகாலமே எழும்பி நாம் ஆயத்தமாகி கர்த்தருடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுனாலே நம்முடைய வேலை என்னன்னா, ஆலயத்துக்கு வருவதுதான். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை தான் பிசாசு சில நேரத்தில் போராடுவான். எப்படி போராடுவான் அப்படி சொன்னா, நம்ம ஆலயத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கும்போது தான் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை குடும்பத்தில் என்ன பண்ணுவான், கொண்டு வருவான். ஏதாவது என்ன சொல்றது, இன்னும் சொல்ல போனா நம்ம குளிச்சுட்டு வெளியில வரும்போது ஏதாவது கொஞ்சம் தண்ணி என்ன பண்ணும், வெளியில விழுந்துன்னு சொன்னா, மற்ற நாட்கள்ல எல்லாம் தண்ணி இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அன்னைக்கு தான் இவருக்கு ஒழுங்கா குளிக்கவே தெரியாது, அல்லது இவளுக்கு ஒழுங்கா குளிக்கவே தெரியாது, ஒழுங்கா என்ன வீடை பராமரிக்கிறதே கிடையாது. பாருங்க, இவ்வளவு அழுக்கு இருக்கு, இவ்வளவு தண்ணி இருக்கு, ஏதாவது பேச ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர் பேச ஆரம்பிச்சா ஆப்போசிட்ல உள்ளவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சைலண்டா இருக்கிறது இல்லை, அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. இப்ப 2 பேருக்கு காலையில் என்ன ஆகும், பிசாசுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம், காலையில கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சண்டை என்ன பண்ணணும், மூட்டி விடணும். மூட்டி விட்டுட்டு அன்னைக்கு ஒரு சில சூழ்நிலையில ஆராதனைக்கே வர மாட்டாங்க. ஏன்னா 2 பேரும் மாறி மாறி என்ன பண்ணாங்க, சண்டை போட்டுறாங்க. இல்லை சில பிள்ளைங்க சில சூழ்நிலை சின்ன குழந்தை எழும்பி என்ன பண்ணும், ஆயத்தமாகி ரெடி பண்ணும்போது தான் ஒருவேளை சின்ன பேபியா இருப்பாங்க, டாய்லெட் தான் போயிட்டாங்கன்னா உடனடியாக என்ன பண்ண, நீங்க ஒன்று கிளீன் பண்ணுங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனை ஆயிரும். பாருங்க, எப்படியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கி
தேவ ஜனம் கர்த்தரை ஆராதிக்க விடாதபடிக்கு, தேவ சமூகத்தில் குடும்பமாய் வந்து தேவனை மகிமைப்படுத்த விடாதபடிக்கு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவானவர் பலவிதமான தந்திரங்களை செய்யும் போது ஒன்றை தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அதிகாலமே எழும்பி கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் எந்த குடும்பம் பிரைஸ் தி லார்ட் எந்த ஒரு காரியத்தையும் பொருட்படுத்தாம ஆராதிக்கும்படியாக ஆயத்தமாகிறார்களோ அந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி தூக்கி போட்டு பண்ணுமே ஆராதனைக்கு நம்ம வந்துடணும். வாசிங்க சங்கீதம் எபிரேயர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 10:25 வாசிங்க. எபிரேயர் 10:25. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவோம்? நம்ம புத்தி சொல்ல கடவோம். அப்போ சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல. இப்ப யாராவது சபைக்கு வந்துட்டு ஒருவேளை வராம இருப்பாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணணும்? புத்தி சொல்லணும். சபைக்கு நம்ம எதுக்கு போறோம்னு சொன்னா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அங்க ஒரு மனுஷனையோ இல்ல ஊழியரையோ என்ன பண்ணல நம்ம பார்க்க போகல, கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் குடும்பமா வந்து கர்த்தரை ஆராதிக்கணும்னு சொல்லி புத்தி சொல்லணும். ஆராதனைன்னு சொல்லி வரும்போது ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம்தான் சபை ஆராதனை மாத்திரம் இல்லை. சபையில எப்பொழுதெல்லாம் கூட்டங்கள் இருக்கிறதோ அந்த கூடுகைக்கு எல்லாம் கடந்து வரும்படியாய் நம்மை நாம் தேவ சமூகத்தில் ஆயத்தப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபைக்கு போனா போதும். பிரைஸ் தி லார்ட். வியாழக்கிழமை இருக்கிற பைபிள் ஸ்டடி, ஐயோ வீட்டில் இருந்தா கூட நான் போகக்கூடாது. அங்க போனா 1 மணி நேரம் பாஸ்டர் பைபிளை டீச் பண்ணிடுவாரு. அதனால பைபிளை டீச் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயம் நம்ம கத்துக்கிடுவோம், இன்னும் கர்த்தருக்குள்ள வளர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, வியாழக்கிழமை பைபிள் ஸ்டடின்னு சொன்னா அந்த பைபிள் ஸ்டடியை கடந்து வருவதற்கு நாம் ஆயத்தமாகணும். இந்த சபை கூடி வருதலை விட்டுவிடவே கூடாது. ஏனென்றால் இந்த வார்த்தைகள், இந்த வசனங்கள் நம்மை கர்த்தருக்குள் உருவாக்கும். பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன பண்ணும்? விடுதலையாக்கும். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மை விடுதலையாக்கி கொண்டே இருக்கும். அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரமல்ல, பிரைஸ் தி லார்ட், வியாழக்கிழமை நம்முடைய சபையில் இருக்கிற பைபிள் ஸ்டடியில தவறாமல் கலந்து கொள்ளும்படியாகவோ நாம் தீர்மானம் எடுத்து, வீட்டில் இருக்கிறவங்க, ஒருவேளை வேலைக்கு போறவங்க பரவாயில்லை, வீட்டில் இருக்கிறவங்க பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டு தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அதன் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் அதிகமாய் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேருக்கு உபவாச ஜபம்னு சொன்னாலே ஒருவேளை பிடிக்குதோ பிடிக்கலன்னு தெரியல, வீட்டில் இருந்தாலும் என்ன பண்றதில்லை, உபவாச ஜபத்துக்கு ஒரு சிலர் வாரதில்லை. இது இந்த நாட்களில் சபைகளுக்குள்ள இருக்கிறதான காரியமானு தெரியல. நான் ஒரு காரியத்தை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. பிரைஸ் தி லார்ட். சில நேரங்களில் நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படி சொன்னால் எங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். அப்பா அம்மா வீட்டில் இருக்கும்போதும் அவங்க சபையில் ஒரு ப்ரோக்ராம், அதாவது பைபிள் ஸ்டடியாக இருக்கட்டும், காத்திருப்பு ஜபமாக இருக்கட்டும், உபவாச ஜபமாக இருக்கட்டும், நாங்கள் ஒருவேளை ஒரு நாள் இல்லை 2 நாள் ஏதாவது சூழ்நிலையில் ஊருக்கு நாங்கள் போகும்போது பிள்ளைங்க வந்திருக்காங்களே, அதனால இன்னைக்கு நம்ம இந்த ப்ரேயரை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னால் பிள்ளைங்க கூட ஒரு நாள் இருக்கலாம். அப்படி இல்லை எங்கள் அம்மா என்ன பண்ண மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. எங்களை விட எதுக்கு தான் முக்கியத்துவம்? உங்களுக்கு சபையில் உள்ள ஆராதனைக்கு தான் முக்கியத்துவம், காத்திருப்பு ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம், உபவாச ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம், இரவு ஜெபத்துக்கு தான் முக்கியத்துவம். பாருங்க, கர்த்தர் இன்றும் அவர்களை பலப்படுத்தி சமாதானமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடக் கூடாது. சபையில ஒரு ஆராதனை, சபை ஆராதனையா இருக்கட்டும், அந்த ஆராதனையில பங்கெடுக்கணும். உபவாச ஜெபம் சனிக்கிழமை நம்முடைய சபையில காலையில 10 மணிக்கு இருக்குன்னா அந்த 10 மணிக்குள்ள ஜெபத்தை நம்முடைய இருதயம் சொல்லிட்டே இருக்கணும், இருதயத்துல நம்ம சிந்திச்சுட்டே இருக்கணும். சனிக்கிழமை காலையில உபவாச ஜெபம் இருக்கு. பிரைஸ்ல வீட்டுல சும்மா இருக்கிறேன், காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உபவாச ஜெபத்துக்கு வரணும்னு சொல்லி அந்த ஆர்வத்தோட உபவாச ஜெபத்துக்கு வர்றோம்னு சொன்னா கர்த்தர் நம்ம எப்படி ஆசீர்வதிக்காமல் இருக்க முடியும்? அல்லேலூயா. பாருங்க, ஆகையால் சபை என்பது ஏனோ தானோ என்று செயல்படுகிற ஒரு இடம் அல்ல.
பாருங்க, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவர் குறித்த இடத்திற்கு, தேவன் காண்பித்த இடத்திற்கு, தேவன் சொன்ன இடத்திற்கு கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தன்னை அர்ப்பணித்து அவர் உண்மையாய் கடந்து சென்றவராய் இருந்தால், கர்த்தர் ஆபிரகாமோடு கூட இருந்து ஆபிரகாமை ஆசீர்வதித்து தேவைகளை சந்தித்து கிருபையாய் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொன்னா சொல்லிட்டே இருப்போம். ஆனா அதே வேளையில் சபையில் உள்ளதான கூட்டங்களுக்கு மீட்டிங் எல்லாம் கடந்து வந்து தேவ சமூகத்தில் ஜெபித்து தேவநாமத்தை மையப்படுத்தும் போது நம்முடைய கஷ்டத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. கஷ்டத்தை சமாதானமாய் மாற்றுவார். இந்த 24 hours பிரேயர்லாம் சாதாரணமான ஒரு நோக்கத்தோடு அல்ல. தேசம் விடுவிக்கப்பட வேண்டும், நம்முடைய சபை விடுவிக்கப்பட வேண்டும், ஒவ்வொரு குடும்பங்களும் விடுவிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஒவ்வொருடைய தேவைகள் சந்திக்கப்படணும்னு சொல்லி நம்ம இந்த 24 hours செயின் பிரேயர் நம்ம வைக்கும் போது அநேகர் அதை புரிந்து கொண்டு எனக்காக, என்னுடைய குடும்பத்திற்காக, சபைக்காக, தேசத்திற்காக ஜெபிக்கிற விஷயத்தில் நான் கலந்து கொள்வேன்னு சொல்லி உண்மையாய் கலந்து கொண்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஜெபிக்கும் போது கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடவே மாட்டாரு. அப்போ ஆராதனை ஸ்தலம் என்பது கர்த்தரை ஆராதிக்கிற இடம். அந்நாளுக்கு ஒன்று புரிந்தது, இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிப்பேனே என்று சொன்னால் நிச்சயமா என் வாழ்க்கையிலே குறித்த நாளிலே விடுதலை உண்டாகும் என்பதை அந்நாள் புரிந்து கொண்டால் கர்த்தர் தம்முடைய மகளோடு இருந்து அற்புதமாய் நடத்தினார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் சொல்லிக் கொடுக்கிற ஆராதனையை நாம் ஒரு காலம் முடக்கவே கூடாது. அல்லேலூயா. அதிகாலமே ஆபிரகாம் எழும்பி ஆராதனைக்கு ஆயத்தமாகி கடந்து சென்றால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. அப்போ ஆராதனையை நாம் ஒரு காலம் நாம் மிஸ் பண்ணவே கூடாது. சண்டே சர்வீஸா இருக்கட்டும், வேளைக்கிழமை பைபிள் ஸ்டடியா இருக்கட்டும், சனிக்கிழமை உபவாச ஜெபமா இருக்கட்டும், நம்ம ஸ்பெஷலான கூட்டங்கள் வைத்தாலும் சரி, 24 hours செயின் பிரேயர் வச்சாலும் சரி, 7 hours செயின் பிரேயர் வச்சாலும் சரி, இல்ல 12 hours செயின் பிரேயர் வச்சாலும் சரி, பிரைஸ் தி லார்ட். எங்க சபையில நடக்கிற அந்த கூட்டங்களுக்கு நான் மிஸ் பண்ணாம கடந்து செல்வேன்னு சொல்லி தேவ சமூகத்தில் வந்தோமே என்றால் கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சில நேரத்தில் சிலர் யாராவது மனமடி உண்டாக்குவாங்க. கணவனோ மனைவியோ பிள்ளைங்களோ, நீ ஆலயத்துக்கு போய் என்ன கண்ட அப்படி சொல்லுவாங்க. வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடி வாக்குவாள். அதாவது பெனினாள் என்பவள் அன்னாளை மனமடி வாக்குவாள். மனமடி வாக்குவாள் சொன்னா என்ன விஷயம்? அன்னாளுக்கு பிள்ளை இல்லை, இப்ப பெனினாளுக்கு பிள்ளை இருக்கு. இப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறதான நேரத்தில் அல்லது கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்ற சூழ்நிலையில பாருங்க, அன்னாளை பெனினாள் மனமடி வாக்கினாள். அப்ப சில நேரத்தில் பாத்தீங்கன்னா சிலர் நம்மளை என்ன பண்ணுவாங்க? மனமடி வாக்குவாங்க. மனமடி வாக்குவாங்கன்னு சொன்னா, அதாவது ஏதாவது நம்முடைய குறைய சுட்டி காட்டிட்டு, ஏதாவது ஒரு காரியத்தை சுட்டி காட்டிட்டு, நீங்க சர்ச்சுக்கு போறீங்கல்ல, உங்களுக்கு என்ன நடந்துச்சு? நீங்க சர்ச்சுக்கு போனீங்கல்ல, உங்களுக்கு என்ன காரியம் நடந்துச்சு? உங்களுக்கு ஒண்ணுமே நடக்கல இல்ல, அப்படி இப்படி நிறைய காரியத்தை சொல்லி தேவ சமூகத்திற்கு வர விடாதபடிக்கு மனமடிவை சில நபர்கள் சொல்லும் போது, ஒருவேளை குடும்பத்தின் மக்களா இருக்கலாம், ஒருவேளை நண்பர்களா இருக்கலாம், தெரிந்தவர்களா இருக்கலாம், நம்முடைய பக்கத்தில் உள்ளவங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் சரி, மனமடி வாக்குறவங்களாய் இருப்பாங்கன்னு சொன்னா அன்னாளுக்கு ஒன்று புரியும். பிரைஸ் தி லார்ட். என் தேவ சமூகத்திலே சென்று நான் கண்ணீர் விட்டு அழுது நான் ஜெபித்தேனே என்று சொன்னால் என் ஜெபத்திற்கு பதில் கொடுக்க என் தேவனாலே முடியும் என்று சொல்லி உறுதியாய் மனமடிவு தனக்கு உண்டான சூழ்நிலையிலும் தேவ சமூகத்திற்கு வராமல் அன்னாள் இருக்கவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சில நேரத்தில் மனமடி உண்டாக்குவாங்க. அங்க போய் என்ன நீங்க கண்டீங்க, அங்க போய் நீங்க என்ன பார்த்தீங்க, பிரைஸ் தி லார்ட், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லுவாங்க.
பாத்தீங்கன்னா அவிசுவாச மக்களா இருக்கட்டும், சில மக்கள் இப்படி சொல்ற மக்கள் இருப்பாங்க பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஏதாவது சூழ்நிலையை சொல்லி நம்ம மனமடிவை உண்டாக்கும்படியாய் சிலர் சிந்திக்கும் போது தேவ பிள்ளைகள் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளணும். பாருங்க, அன்னாளுடைய வாழ்க்கையில இந்த மனமடிவு வரும்போது அந்த மனமடிவுக்கு அன்னாள் துணை போகவே இல்லை. என் கர்த்தரை ஆராதிப்பதிலே நான் உறுதியாய் இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டு உண்மையாய் தேவ சமூகத்திலே அன்னாள் கடந்து வந்தாள். அந்த நாளிலே கண்ணீரோடு பொருத்தனையோடு அன்னாள் ஜெபித்த ஜெபத்தை பிரைஸ் தி லார்ட் ஹalleluya பரலோகத்தின் தேவன் கேட்டு ஊழியக்காரராகிய ஏலியின் மூலமாய் சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடே போ, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல்லி அந்த இடத்திலே ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அன்னாள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். ஹalleluya. இந்த காலை வேளையில் நான் சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம், யாராவது மனமடிவாக்குறாங்கன்னா, உங்களை டைவர்ட் பண்றாங்கன்னா, உங்களை சமாதான கேட்டுக்குள்ள கொண்டு போறாங்கன்னா ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, சத்துருவினால அவங்க சில காரியத்தை செய்யறாங்க. உங்களை டைவர்ட் பண்றாங்கன்னா, உங்களை மனமடிவாக்குறாங்கன்னு சொன்னா, உங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறாங்கன்னு சொன்னா, சபைக்கு வர விடாதபடிக்கு சில தடைகளை சொல்லுகிறாங்கன்னு சொன்னா, அவங்க பிசாசின் ஆளுகைக்குள் இருந்து அவங்க செயல்படுறாங்க. இப்படிப்பட்ட காரியங்களிலே தேவ பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசிங்க, சங்கீதக்காரன் சொல்லும்போது வாசிக்கும் போது வாசிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. 2 சாமுவேல் 22:7 வாசிங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க. எனக்கு உண்டான நெருக்கத்திலே என் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என் தேவனை நோக்கி என்ன பண்ணனா அபயமிட்டேன். திரும்ப திரும்ப நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். தம்முடைய ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டார்னு சொல்லி வரும்போது நிச்சயமாய் நம்முடைய சத்தத்தை கேட்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரே என் சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி கேட்கும்போது ஆலயத்திலே நாம் உற்சாகமாய் கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் உற்சாகப்பட்டு கடந்து வரும்போது நம்முடைய சத்தத்தை கேட்க நம்முடைய தேவன் எப்போதும் ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. சங்கீதங்களின் புஸ்தகம் 27:4. The book of Psalms chapter 27 verse 4 வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. எவ்வளவு சூப்பரா சொல்றாரு பாருங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எங்க தங்குவேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். இந்த வாஞ்சை, இந்த விருப்பத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு போராட்டம் வரும்போது பின்வாங்கி போகும்படியாக, ஒரு சோதனை வரும்போது பின்வாங்கி சோர்ந்து போகும்படியாக அல்ல. இவர் சொல்றாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். ஆலயத்தை குறித்த வாஞ்சை, ஆலயத்தை குறித்த ஒரு பற்று, ஆலயத்தை குறித்ததான ஒரு சந்தோஷமான ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்கும்னா, ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்னா, கர்த்தர் நம்மை ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை. பாருங்க, நான் உங்கள் மத்தியில் சொல்லியிருக்கிறேன். நான் சின்ன வயசுல இருக்கும்போது நாங்கள் எங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி தான் சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஓலை ஷெட்டு. ஆனால் எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா நல்ல டெரஸ் பில்டிங், நல்ல சூப்பரான ஒரு வீடு. ஆனால் நாங்கள் சர்ச்சில் ஒரு 4-5 பசங்க ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், வீட்டில் வந்து ஏதாவது சாப்பிட்டுட்டு சர்ச்சுக்கு வந்துடுவோம். சர்ச்சில் ஏதாவது வேலை இருக்குன்னா வேலை செய்வோம். வேலை முடிச்சுட்டு ஒரு 6:30-7 மணிக்கு நாங்கள் மறுபடியும் என்ன பண்ணுவோம், வீட்டுக்கு போயிட்டு பக்கம் உள்ள பசங்க தான் வீட்டுக்கு போயிட்டு எங்களுடைய பேகு, எங்களுடைய தானே ஸ்கூலில் படிக்க வேண்டியதான ஹோம்ஒர்க் விஷயங்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவோம், சர்ச்சுக்கு வந்துடுவோம். சர்ச்சில் பார்த்தீங்கன்னா
அங்கே லைட் கிடையாது. சர்ச்சில் என்னன்னு சொன்ன இந்த விளக்கு உண்டு இல்லை, அந்த மண்ணெண்ணெயில் இருக்கிறதான விளக்கு, அந்த விளக்கு அதை வச்சுட்டு தான் நாங்கள் ஹோம்ஒர்க் எழுதுவோம். சர்ச் இன்னும் எப்படின்னா ஃபுல்லாகவே சுற்றி ஓலை தான் கட்டியிருக்கும். ஓலை மேலேயும் ஓலை தான், அதாவது ஷெட்டு ஓலை ஷெட்டு போட்டிருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதாவது மண் தரை தான், மண் தரை. அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா நிரப்பி போட்டிருப்பாங்க, சிமெண்டோ வேற எதுவும் போடலை. ஆனால் எங்களுக்கு எங்கள் வீட்டில் இருக்கிறத விட எங்கே இருக்கிற சந்தோஷம், சர்ச்சில் இருக்கிற சந்தோஷம். ஹோம்ஒர்க்கை முடிச்சிடுவோம். ஒருவேளை வீட்டில் இருந்து சாப்பாடு டிஃபன் பாக்ஸில் கொண்டு வருவோம். எங்கள் பாஸ்டர் இருப்பார், பாஸ்டர் அன்மேரிட், அவர் மேரேஜ் பண்ணலை பாருங்க, அவர் சபையில் இருப்பார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் தங்குற இடம் என்னன்னா ஒரு சைடில் ஓலை ஷெட்டை வச்சு மறைச்சி உள்ள ஒரு கட்டில் போட்டிருப்பாங்க, அதுதான் அவருக்கு அவர் தங்குற இடம். நாங்கள் என்ன பண்ணுவோம், நைட் எல்லோரும் உட்காந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டில் டிஃபன் கொண்டு வந்து போய் சாப்பிட்டுட்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நல்லா ஜோம் பண்ணுவோம். நல்ல பாட்டு பாடி நல்லா ஜோம் பண்ணிவிட்டு சரியாக ஒரு 9:30 10 மணிக்கு தூங்க போயிடுவோம். தூங்க போகும்போது என்ன பண்ணுவோம்னா எல்லோரும் ஒரு பாய் எடுத்து ஒரு தலையணையெல்லாம் போட்டு பெட்ஷீட்லாம் வீட்டில் கொண்டு வந்துருப்போம், எல்லாம் நாங்கள் தூங்கிடுவோம். நைட்டு மழை வரும். சில நேரத்தில் எங்கள் ஊரில் அடிக்கடி மழை வந்துக்கிட்டே இருக்கும். மழை வந்துச்சுன்னு சொன்னால் மழை துள்ளி பார்த்தீங்கன்னா ஓலை ஒழுகிற இடம்னு சொன்னால் மழை துள்ளி எங்கே விடும், எங்களுடைய உடம்புல சில முகத்தில் விழும், சரீரத்தில் விழும். என்ன பண்ணுவோன்னா அதுக்கு அப்புறம் பாயையும் பெட்ஷீட்டையும் தலையானையும் தூக்கிட்டு எங்கே மழை துள்ளி விழாமல் இருக்கோ அந்த இடத்துல போய் என்ன பண்ணுவோம், பாயை போட்டுட்டு அங்கே படுப்போம். என்னாலும் வீட்டில் போவோம், இங்கே நம்ம ஒழுகுதில்லை, இங்கே சரி இங்கே படுக்கிறது கஷ்டமாக இருக்குல்ல, அப்படி சிந்திக்கவே மாட்டோம். என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வீடு பக்கம் தான், வீட்டில் போய் ஜஸ்ட் கொஞ்சம் மேலே போனோம் வீடு கொட்டிட்டு வீட்டுக்குள்ளே போய் படுத்துருக்கலாம். ஆனால் செய்ய மாட்டோம். ஏன்னா பிரைஸ் தி லார்ட், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். வாசிங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. அன்னைக்கு அப்படி சந்தோஷமா கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருந்தோம். வீட்டில் உள்ளவங்க சொல்ல மாட்டாங்க, ஏண்டா இப்படி மழை இருக்குல்ல ஒழுகுது இல்ல இங்க வந்து படுக்க வேண்டியதானே அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. எங்க பேரண்ட்ஸுக்கு நல்லா தெரியும், சபையில சென்று அங்க இருந்து வளர்ந்தாங்கன்னு சொன்னா என் பிள்ளைங்க நிச்சயமா கர்த்தருக்குள்ள வளருவாங்கன்னு தெரியும். பாருங்க, அப்படி வளர்ந்துதானே எங்களை கர்த்தர் கிருபையாய் இந்த நாட்களிலே நடத்தி அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஊழியர்களாய் கர்த்தர் எங்களை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்ல முடியும். ட்ரிவாண்டத்தில் GL ஷிபுன்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்டர் இருக்காரு. அவர் கர்த்தருக்காக இந்த நாளுக்கு பயங்கரமாக பயன்பட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு. சென்னையில் பாஸ்டர் சாம்ராஜ்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். கோயம்புத்தூர்ல பாஸ்டர் பென்ஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்காரு. பாருங்க, இவங்க எல்லாருமே நாங்க ஒரே சபையில வளர்ந்தவங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ்டர் ராஜகுமார் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க, பாஸ்டர் கிங்ஸ்லின்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் நாங்க ஒரே சபையில வளர்ந்தவங்க. ஆனா இவங்க எல்லாரும் சபையிலே நாங்க வளர்ந்தோம், பாஸ்டர் சொன்னபடி கீழ்ப்படிஞ்சோம். பாஸ்டர் அடிப்பாரு, திட்டுவாரு, பயங்கரமா திட்டுவாரு. என்னாலும் அதை கேட்டுட்டு நாங்க பொறுமையா வளர்ந்தோம். கர்த்தர் எங்களை கிருபையாய் ஒவ்வொரு தேசங்களிலும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் கர்த்தர் கிருபையாய் வைத்திருக்கிறான்னு சொன்னா, அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாய் கர்த்தருடைய சமூகத்திலேயே நான் வாழுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல தேவ சமூகத்திலே வாழும்படியாய் எங்களை ஒப்பு கொடுத்தோம். கர்த்தர் எங்களை கிருபையாய் நடத்தினார். அல்லேலூயா. இப்ப நிறைய பேருக்கு சர்ச்சில் வந்து படுக்கிறதே கஷ்டமா இருக்கு. உடனே சில ஃபேமிலிஸ் என்ன சொல்லுவாங்க, பாஸ்டர் பையன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான், ஸ்கூலை விட்டு வந்த உடனே பேட்டை தூக்கிட்டு என்ன பண்ணிடுறான், விளையாட போயிடுறான், அதனால டியூஷன் போக மாட்டேங்கிறான், மற்றபடி வேற என்ன படிக்க மாட்டேங்கிறான், ஹோம்ஒர்க் பண்ண மாட்டேங்கிறான். நான் உடனே சொன்னேன், சரி பரவாயில்ல, ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஏதாவது சாப்பாடு கொடுத்து என்ன பண்ணுங்க, நேராக சர்ச்சுக்கு அனுப்பிடுங்க. அவன் என்ன பண்ணும், இங்கே இருந்து படிச்சுட்டு வேணா ஒரு ராத்திரி 9 மணி போல வீட்டுக்கு வரட்டும், இல்லைன்னு சொல்லி இங்கே தங்கட்டும்னு சொல்லுவேன். பாருங்க, சரி பாஸ்டர்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் பையன் என்ன பண்ணாது, காணாது. இவங்க தான் 2 அடி கொடுத்து என்ன பண்ணணும், அனுப்பி விடணும். அவன் சொல்லுவான், ஐயோ பாஸ்டர் திட்டுவாரு, அல்ல பாஸ்டர் படிக்க வச்சிருவாரு, எங்களுக்கு விளையாட முடியாது. பாருங்க, நான் எதுக்கு சொல்லணும், கீழ்ப்படுதல் அனுபவம் குறைஞ்சு போகுது. பாருங்க, இந்த நாட்களில் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே என்ன பண்றாங்கன்னா, இந்த கீழ்ப்படிக்கிற தன்மை குறைஞ்சு போகுது. பிள்ளைங்க ஒரு காலம் அப்படி இருக்கக்கூடாது,
தேவ சமூகத்தில் நீங்க வளர்றீங்க, வாழ்றீங்கன்னு சொன்னா அதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் கொடுக்காமல் விடவே மாட்டார். அல்லேலூயா. அதனால அழகா சொல்றாரு, 1000 நாளை பார்க்கிறோம், உமது பிரகாரங்களில் சொல்லும் ஒரு நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்கள் வாசமாய் இருப்பதை பார்க்கிறோம், என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் நான் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். அல்லேலூயா. சங்கீதக்காரரை புரிஞ்சுக்கிட்டாரு, என் தேவ சமூகம் தான் எனக்கு விடுதலை, கர்த்தருடைய ஆலயம் தான் எனக்கு விடுதலை, தேவ சமூகத்தில் வந்தாதான் எனக்கு விடுதலை என்பதை பிரைஸ் தி லார்ட் புரிந்து கொண்ட தேவ பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்தில் சாட்சியா இருந்தாங்க. கர்த்தர் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதிகாலமே எழும்பி ஆராதனைக்கு ஆயத்தமாக வேண்டியது தேவ பிள்ளைகளுடைய பொறுப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கையை கொஞ்சம் முடக்கி தூங்கட்டும்னு சொல்லி நம்ம இருக்கக்கூடாது. கர்த்தரை மகிமைப்படுத்தும். இரண்டாவதாக பார்க்கும்போது பிரைஸ் தி லார்ட் வாசிங்க, எக்ஸோடஸ் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனம் வரைக்கும். கர்த்தர் மோசேயை நோக்கி, வாசிங்க. முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்திலே வந்து நில். உன்னோட ஒருவனும் அங்கே வரக்கூடாது. That's a personal prayer. அல்லேலூயா. அதிகாலமே விடியற்காலமே நீ எழுந்து ஆயத்தமாகி சீனாய் மலையின் உச்சியிலே வந்து நில். பிரைஸ் தி லார்ட். உன்னோட ஒருவனும் வரக்கூடாது அப்படி சொன்னா நான் எதுக்காக இதை கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே உடைத்து போட்ட கற்பலகைகளை ஆண்டவராகிய தேவன் மறுபடியும் எழுதி கொடுக்கும்படியாக அவர் சொல்லும்போது, பிரைஸ் தி லார்ட், அதிகாலமே எழும்பி ஆயத்தமாகி சீனாய் மலையின் உச்சியிலே வந்து நில் என்று மோசேயோடு சொன்ன வேளையிலே மோசே அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டார், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். மோசேயோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் இப்ப இந்த காலை வேளையில சொல்லிக் கொள்ளுகிற விஷயம் என்னன்னா, காலையில அதிகாலமே எழும்பி ஆயத்தமாகி ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு அதிகமாய் உண்டாக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க காலையில 2 மணிக்கு எழும்பி நீங்க 4 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணலாம். இல்ல 2 மணிக்கு எழும்பி நீங்க 3 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணலாம், நீங்க மறுபடியும் நீங்க தூங்கிக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அதிகாலமே எழும்பி நம்முடைய இருதயம் சந்தோஷப்படுகிற அளவிற்கு கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போமே என்று சொன்னால் ஒரு விசேஷித்த வல்லமையை கர்த்தர் நமக்கு தருகிறவராயிருப்பார். அல்லேலூயா. நம்ம அந்த குறைய இந்த குறைய அவங்க என்ன பார்க்கல, இவங்க என்ன பார்க்கல, இவங்க எனக்கு உதவி செய்யல, இந்த காரியம் எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்கிட்ட அந்த குறைய சொல்லாம நம்ம என்ன செய்யணும்னா, அதிகாலமே எழும்பி 2 மணி முதல் 3 மணி வரையா, இல்ல 3 மணி முதல் 4 மணி வரையா, இல்ல 4 மணி முதல் 5 மணி வரையா, இல்ல 5 மணி முதல் 6 மணி வரையா, காலையில எழும்பி தேவ சமூகத்திலே முழங்கால் படி போட்டு ஆயத்தமாகி முழங்கால் படி போட்டு நம்முடைய வேதனைகளை துக்கங்களை கர்த்தருடைய சமூகத்திலே வைப்போமே என்று சொன்னால், ஜெபிப்போமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நம்புகிறவர்கள் நமக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எலியாவுக்கு காகத்தை கொண்டு அதிகாலமே உணவு கொடுக்க நம்முடைய ஆண்டவராகிய தேவனாலே முடியுமே என்று சொன்னால், பாத்தீங்கன்னா இன்னொரு யோசிச்சு பாருங்க, காகத்துக்கு ஒரு மாம்சம் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, காகத்துக்கு வாயில ஒரு மாம்சம் கிடைச்சா என்ன பண்ணும்? இது சும்மா சொல்றேன், ஒரு எலி கிடைக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா சொல்றேன், எலி அதை எடுத்துட்டு போகுது, என்ன பண்ணும்? அது சத்தம் போட்டுட்டு பக்கத்தில் உள்ள காகங்களை கூட்டு என்ன பண்ணும்? அதுக்கு சாப்பிடும். ஒரு காலம் யாருக்கு கொடுக்காது? மற்ற தன்னோட தனக்கு அல்லாததான தன்னோட தொடர்பு இல்லாத யாருக்கு கொடுக்காது. ஆனா கர்த்தர் கட்டளையிட்டாரு, நீ என்ன பண்ணு, தேசம் பஞ்சமா இருக்கு, பஞ்சமா இருக்கும்போது உணவு எங்க இருக்கும்? சில இடத்துல அரசு சபையில இருக்கும். காகத்துக்கு கூட சரியா சாப்பாடு இல்லை, தேசத்துல பயங்கர பஞ்சம். ஆனா காகத்தை கொண்டு உணவு இருக்கிற இடத்துல இருந்து உணவை எடுத்து
தேவ மனுஷனை போஷிக்க நம்முடைய ஆண்டவராலே முடியுமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், நிச்சயமாய் நம்முடைய தேவைகளை சந்திக்க கர்த்தராலே நிச்சயமாய் கூடும். நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்திலே ஆயத்தமாகி நம்முடைய வாழ்க்கையில் தேவ சமூகத்திலே நம்முடைய ஜெபங்களை விண்ணப்பங்களை கொடுக்கும் போது நம்முடைய காரியங்களை கைகூடி வர பண்ண கர்த்தராலே முடியும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, அதிகாலமே எழும்பி ஆயத்தமாகி என்ன பண்ணுனே, சீனாய் மலையிலே வந்து நில், நான் உன்னோடு கூட பேசுவேன் சொன்னாரு. அதே போல மோசே தேவனுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து ஜெபித்தார். கர்த்தர் மோசையோடு பேச வேண்டியதை பேசினார். அல்லேலூயா. இப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுறார், ஆண்டவர் இடைப்படுறார். நீங்க காலையில எழும்பி ஜெபிக்கிற பழக்கத்தை நீங்க வச்சுக்கோங்க. நீங்க ஜெபிங்க, உங்களுடைய தேவைகளை தேவ சமூகத்தில் வைங்க, உங்களுடைய குறைகளை தேவ சமூகத்தில் வைங்க, உங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயத்தையும் தேவ சமூகத்தில் வைங்க. பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலையா, தேவ சமூகத்தில் வைங்க. சரியான வேலை இல்லையா, தேவ சமூகத்தில் வைங்க. சில பிரச்சனைக்குள்ள இருக்கிறோமா, தேவ சமூகத்தில் வைங்க. சில போராட்டத்துக்குள்ள இருக்கிறோமா, தேவ சமூகத்தில் வைங்க. சரியான வேலை இல்லையா, தேவ சமூகத்தில் வைங்க. நிச்சயமாய் நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அதை மட்டும் செய்ய மாட்டாது. அநேக பேர், அதிகமான பேர் அதையும் செய்யறதில்லை. என்ன பண்றோம்? பிரச்சனையே சொல்லிட்டு தான் இருப்போம். தேவ சமூகத்திலே காலையில் எழும்பி ஜெபிப்பதற்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம். நாம் தேவ சமூகத்திலே முக்கியத்துவம் கொடுத்தால் அந்த வார்த்தைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்கிறவராயிருப்பார். இவர் என்ன சொல்றாரு? அதிகாலமே எழும்பி எங்க வந்து நில்லு? சீனாய் மலையில. பாருங்க, கல்லை எடுத்துட்டு எங்க ஏறணுமா? மலையில் ஏறணும். நமக்கு சும்மா நடக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கும். நாங்கள் மலைவாழ் மக்கள் மத்தியில் ஊழியத்துக்கு போகும்போது தெரியும். பார்த்தீங்கன்னா சும்மா நடக்கிறதே பயங்கரம். நானே சிறந்த ஒரு தடி எடுத்து ஒரு கம்பு எடுத்து ஊனியே நடப்பேன் மேலே ஏறுறது. அப்படி தான் இருக்கும், அவ்வளவு ஹில்ஸாக இருக்கும். பாருங்க, எதுக்கு இதை சொல்றேன்னா, பாருங்க, மோசே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. நம்ம எத்தனை பேர் கீழ்ப்படி ஆயத்தமாகிறோம்? காலையில் எழும்பி ஜெபிக்கும்படியாய் கற்றுக் கொடுக்கும் போது எத்தனை பேர் அதை கீழ்ப்படி ஆரம்பிக்கிறோம்? நம்ம வீட்டில் எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஜெபங்களை விண்ணப்பத்தோடு வேண்டுதலோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்களுடைய சிந்தனையையும் ஆளுகை செய்கிறதா இருக்கும். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் நிச்சயமாய் பேசுகிறவர். தொடர்ந்து வாசிங்க, ஒரு பகுதியை கூட வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் வாசிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், கர்த்தர் யோசுவாவோட பேசுறார், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலம் கொண்டு திடமனதாயிரு. இந்த பலம் கொண்டு திடமனதாயிருன்னு 3 முறை பேசுவார். இந்த 24 மணி நேரம் ஜெபத்திலே ஆரம்ப செஷன்ல இந்த வார்த்தையின் மூலமாய் நான் பேசினேன். பலம் கொண்டு திடமனதாயிருன்னு சொல்லி இந்த பகுதியிலே 3 முறை பேசுவார். பாருங்க, கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர். நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கர்த்தர் பேசும்போது கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம்னு சொன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கிரியை செய்வார். பாருங்க, மோசே அதிகாலமே எழும்பி கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படியாய் ஆயத்தமாகி எங்க போனாரு? சீனாய் மலையின் உச்சியிலே சென்றாரு. கர்த்தர் மோசையோடு பேசினார். அல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், அதிகாலைக்கு ஆயத்தமாகி ஆராதனைக்கு வரணும். அதிகாலையிலேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்க நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாகணும். 3வது, ஒருவேளை நாம் பின்வாங்கி போயிருப்போமே என்றால் அதிகாலையிலே நம்மோடு கூட பேச கர்த்தர் ஆயத்தமாயிருக்கிறார். வாசிங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 21:4. சீக்கிரம் வாசிங்க. விடியற்காலமான போது இயேசு கரையிலே நின்றார். யாரை பார்க்க நின்றாரு? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர் தெழுந்த பின்பு பாத்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தா தான் உருவாக்கின சீஷர்கள் எங்க போயிட்டாங்க?
மறுபடி பின்வாங்கி போயிட்டாங்க. வாசிங்க 21ஆம் அதிகாரம் முதல்ல இருந்து வாசிங்க. இவைகளுக்கு பின்பு இயேசு திபேரியா கடற்கரையிலே மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரமாவது சீமோன் பேதுருவும் திதிமோ எனப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு இரண்டு பேரும் கூடியிருக்கும் போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி மீன் பிடிக்க போகிறேன் என்றான். எங்க போறேன்? அழைப்பு என்ன சொன்னார்? இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? நீ கேபா எனப்படுவாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை என்ன பண்ணாது, மேற்கொள்ளாது. லூக்கா 5ஆம் அதிகாரம் சொல்லும்போது சொல்லுவாரு, நீ இன்று முதல் மனுஷனை பிடிக்கிறவனாயிருப்பாய். இந்த வாக்கு தத்தம் எல்லாம் இருக்கு, இந்த அழைப்பெல்லாம் இருக்கு. தேவன் இப்படி வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைத்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி அவர்களை உருவாக்கி தொடர்ந்து ஆண்டவர் வழி நடத்திட்டு அவர் மரித்தவர் சொல்றார், நான் போகிறேன், சீக்கிரமா தேற்றரவாளன் வருவாரு, அவர் உங்களை சரியாய் நடத்துவான்னு சொல்லி அழகா நடத்திட்டு அவர் போயிட்டாரு. பாருங்க, இப்போ இயேசு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்து சில தரிசனங்களை கொடுத்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில கூட இப்ப பேதுரு சொல்றாப்ல, நான் எங்க போறேன்? நான் மீன் பிடிக்க போறேயா? நான் என்ன பண்றேன்? மீன் பிடிக்க போறேன். பாருங்க, உடனே வாசிங்க. அதற்கு அவர்கள் நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். நான் அதை அடிக்கடி சொல்லுவேன், இவர் தான் என்ன பண்றாரு? கெட்டு போறாரு. அப்படிதானே? நான் மீன் பிடிக்க போறேன்னு சொல்லும் போது இவர் பின்வாங்கி போறார். இவர் என்ன பண்ணணும்? நீங்க எல்லாம் ஏசப்பா சொன்ன மாதிரி ஊழியத்தை செய்யுங்கப்பா, நான் என்ன பண்றேன்? நான் என் வேலையை பார்த்துட்டு போறேன். இப்ப அவங்க சொல்லாங்க நாங்களும் வரோம்னு சொன்னோ, நீங்க யாரும் வரக்கூடாது. நிறைய பேரு தானும் கெட்டு போவான், ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுவான்? கெட வைப்பான். நிறைய பேருடையதான அவங்களுடைய விசேஷத்தை ஆவியானு தெரியாது. தானும் என்ன பண்ணுவான்? பின்வாங்கி போவான். பின்வாங்கி போக ஒரு கூட்டத்தை என்ன பண்ணுவான்? சேர்த்துக்கிடுவான். பாருங்க, தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ கோபாக்கனை வரும். அப்போ நம்ம கவனமா கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், இவர் பேதுரு அவர் சொல்றாரு, அதாவது நான் மீன் பிடிக்க போறேன்னு சொன்ன உடனே இந்த மற்ற சீஷர்கள் சொல்றாங்க நாங்களும் மீன் பிடிக்க வர்றோம்னு சொன்ன உடனே நான் மறுபடியும் சொல்றேன், இவர் என்ன பண்ண, நீங்க வர வேண்டாம்னு சொல்லியிருக்கணும். ஆனா இவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போறாரு. பின் வாங்கி போனாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். என்ன கிடைச்சிச்சு? உடனே படகு கிடைச்சிச்சு. இந்த படகுல மீன் பிடிச்சு எத்தனை வருஷம் ஆகுது? 3 வருஷம் ஆகுது. 3 வருஷமா இந்த தொழிலை செய்யவே இல்லை. 3 வருஷமா இயேசுவோட கூட இருக்கிறாங்க. ஆனா இப்போ படகு அதாவது பின்வாங்கி போறேன்னு சொன்ன உடனே படகு கிடைக்குது. ஒருத்தன் பின்வாங்கி போற, ஆண்டவரை விட்டு தூரமா போறேன்னு சொன்னா உடனே உலகம் அவரை ஆயத்தமாகி இழுக்கும். அல்லேலூயா. உடனே உலகம் நீ என் கூட வான்னு சொல்லி இழுக்கும். உலகத்துக்கு தேவையான உலகம் அந்த மனுஷனுக்கு தேவையான உலக பிரகாரமான எல்லாவற்றையும் உடனே கொடுக்கும். பாருங்க பிரைஸ். ரொம்ப முக்கியமான விஷயம், பின்வாங்கி போறவனுக்கு உலகம் உடனே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கும். ஆனா உன்னை புரிஞ்சுக்கணும், நம்முடைய தேவன் நமக்காக அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஒருவேளை இந்த நாளில் பின்வாங்கி போன நிலைமையில, ஜெபத்தை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில, கர்த்தருடையதான ஊழியத்தை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில, ஆத்தும ஆதாயத்தை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில, பரிசுத்தத்தை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில, கர்த்தருடைய காரியங்களை விட்டு பின்வாங்கி போகிற நிலைமையில, கர்த்தருக்காய் கொடுக்கிற விஷயத்தை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில, கர்த்தருக்காய் வைராக்கியமாய் நின்ற காரியத்தை விட்டு பின்வாங்கி போன நிலைமையில ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்கள் என்றால் பிசாசானவன் தொடர்ந்து உங்களை வஞ்சிக்காதபடிக்கு தேவ சமூகத்திலே உங்களை நேசிக்கிற, நம்மை நேசிக்கிற ஆண்டவராகிய தேவன் அதிகாலமே எழும்பி வந்து அதிகாலமே வந்து அவர் வெயிட் பண்ணுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஒரு காலம் பின்வாங்கி போக அனுமதிப்பதே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலகத்தின் மக்கள்
உலகத்தில் உள்ளதான ஒருவேளை உலகத்தின் மக்கள் யாராவது பின்வாங்கி போகும்படியான சில காரியங்களை உங்கள் மத்தியில புகுட்டுறாங்க, சொல்றாங்கன்னு சொன்னா, தவறான உபதேசங்களை கொடுக்கறாங்கன்னு சொன்னா, சத்தியத்துக்கு மாறா சொல்றாங்கன்னு சொன்னா, சபைக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொன்னா, விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமா பேசுறாங்கன்னு சொன்னா, தேவ பிள்ளைகள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்திற்காக அல்ல, நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என் பரலோகத்திற்காக, நித்திய ஜீவனுக்காக நான் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். ஆகையால் எந்த சூழ்நிலையிலும் நான் பின்வாங்கி போகாதபடிக்கு என் தேவனுக்கு முன்பாய் பரிசுத்தமாய் ஜீவிப்பேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே பரிசுத்தமாய் நாம் முக்கியத்துவம் எடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உடனே படகு ஏறினாங்க. என்ன நடந்துச்சு? வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அல்லேலூயா. பின்வாங்கி போனாங்க. இயேசு என்ன பண்ணாரு? இவங்களுக்காக கரையில நிக்கிறாரு. கரையில நின்றார். வாசிங்க. அவரை இயேசு என்று சீசர்கள் அறியாதிருந்தார். அவரை இயேசு என்று யார் அறியல? பாருங்க, 3 வருஷம் கூட இருந்து நல்ல சாப்பாடு கொடுத்து, நல்ல தங்கும் வசதி கொடுத்து, நல்ல பராமரிச்சு, நல்ல போதிச்சு, நல்ல சத்தியத்தை சொல்லி, நல்ல வார்த்தையை கொடுத்து, சில நாட்களுக்குள்ள என்ன பண்ணிட்டாங்க? மறந்து போயிட்டாங்க. சில நாட்கள் என்ன பண்ணாங்க? பிசாசு இப்படி தான் பண்ணுவோம். பாருங்க, சபையில கர்த்தர் நம்மளை வச்சு போஷிச்சு, சபையில் நமக்கு தேவையான வார்த்தையை கொடுத்து, சபையில தேவன் நம்ம அழகா நடத்தி, நம்மளை அற்புதமா கர்த்தருக்குள்ள தேவன் வைத்து கொண்டு வந்துட்டே இருப்பாரு. ஆனா ஏதாவது ஒரு சின்ன ஒரு காரியம் வந்தாலும் மறந்து போயிடுவாங்க. நோ நோ நோ, அப்படி அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், நாம் பரலோகத்திற்காய் உருவாக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. யாராவது ஏதாவது சொன்ன உடனே நம்பி நம்ம ஒரு காலம் பின்வாங்கி போயிடக்கூடாது. உடனே நம்பி ஆண்டவரோட தூரமா போயிடக்கூடாது. கர்த்தருடைய காரியங்களை விட்டு வழி விலகி கூடாது. ஏன்னா சொல்றவங்க எந்த இன்டென்ஷனோட பேசுறாங்க நமக்கு தெரியாது. இந்த நாட்களில் அப்படி பேசும்படியாய் ஒரு கூட்டத்தை பிசாசு தந்திரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது, இயேசு நமக்காய் விடியற் காலமே ஆயத்தமாகி நமக்காய் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அல்லேலூயா. பின்வாங்கி போன பேதுருவுக்காக, பின்வாங்கி போன மற்ற சீஷர்களுக்காக இயேசு கரையில நின்னுகிட்டே இருக்கிறாரு. என் பிள்ளைங்க வருவாங்க, வந்த போது அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்க இன்னும் சாப்பாடு என்ன பண்றாரு? மீனை அவர் என்ன பண்றாரு? அழகாக வேக வச்சிருக்கிறாரு. ஏனென்றால் என் பிள்ளைகள் ஒரு காலம் பின்வாங்கி போய்விடக் கூடாது என்பதற்காக. அல்லேலூயா. மறுபடியும் தொடர்ந்து வாசிங்க, கண்டினியூ பண்ணுங்க, வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். கேட்டார். வாசிங்க. அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொன்னாங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள். பின்வாங்கி போனா ஒண்ணுமே கிடைக்காது. அப்படினே ஆண்டவரோட தூரமா போனா என்ன கிடைக்காது? ஒண்ணுமே கிடைக்காது. நம்ம சில நேரத்துல நல்லா இருக்கிறது போல எல்லாம் இருக்கும். ஆனா நாட்கள் போக 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 கொஞ்சம் 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 கொஞ்சமா நலிவடைஞ்சிட்டே இருப்போம் நம்ம. ஆனா கர்த்தருக்குள் கட்டப்பட 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 கர்த்தருக்குள் சந்தோஷமா இருந்து கொண்டே இருப்போம். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கணும். பாருங்க, பின்வாங்கி போனா இவன் முயற்சி எடுக்கிறான். பேதுரு ராத்திரி ஃபுல்லா ட்ரை பண்றான், ஒண்ணுமே கிடைக்கல. பின்வாங்கி போனா நஷ்டத்துக்கு மேல நஷ்டம்தான், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்தான், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை தான். ஆனா இயேசு மறுபடியும் வந்து என்ன பண்றாரு தெரியுமா? விடியற் காலமே நீங்க வாங்கப்பா அப்படி சொல்லும் போது, வாசிங்க, கண்டிப்பா பண்ணுங்க, வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படவுக்கு வலதுபுறமாய் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். இயேசு வந்த போதோ விடியற் காலத்திலே திரளான மீன்களை கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக சொல்றேன்னா, இயேசு இருந்தாதான் நமக்கு நிறைவு. இயேசு இல்லைன்னா ஜீரோ நம்ம. அல்லேலூயா. இயேசு இருந்தாதான் நம்ம ஹீரோ, இயேசு இல்லைன்னா நம்ம ஜீரோ தான். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை விட்டு ஒரு காலம் பின்வாங்கி போய்விடக்கூடாது. எந்த சூழ்நிலையில் யார் என்ன சொன்னாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நாம் ஒரு காலம் இயேசுவை விட்டு பின்வாங்கி போய்விடவே கூடாது. ஏனென்றால் பின்வாங்கி போன சீஷர்களுக்காய் விடியற் காலமே இயேசு வந்து அந்த ஆத்துமாக்களுக்காய் பாரத்தோடு நின்றார். பேதுருட்ட கேட்கிறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை விட நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? கேட்கும்போது அவர் சொல்றாரு, ஆமா ஆண்டவரே, அன்பாய் இருக்கிறேன். ஒரு முறை கேட்கிறாரு, 2 முறை கேட்கிறாரு,
3 முறை கேட்கிறாரு. 3 முறையும் 3வது முறை கேட்கும்போது அவன் மனம் கசந்தான், அவன் அழுதான், உண்மையா தன்னை ஒப்பு கொடுத்தான். உண்மையா தேவ ஆண்டவரே நீர் சகலத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று கண்ணீரோடு சொன்னான். என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொல்லி அந்த இடத்துல தொடர்ந்து ஊழியத்தை செய்ய ஆரம்பிக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு கர்த்தருக்காய் பயன்படும்படியாய் உருவாக்கப்பட்டிருக்கும் போது சில நேரங்களில் சில பின்மாற்றமான காரியங்களை பிசாசானவர் கொண்டு வந்து நம்மை பின்மாற செய்கிறானே என்று சொன்னால், தேவன் மறுபடியும் இந்த விடியற் காலத்திலே சீஷர்களை தட்டி எழுப்பி உருவாக்குனது போல உங்களையும் உருவாக்குகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலை நேரம் சாதாரணமான ஒரு நேரம் அல்ல, கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆயத்தமாகிற நேரம். அதிகாலை நேரம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறதான சத்தத்தை கேட்க ஆயத்தமாகிற நேரம். 3வது, பின்வாங்கி போனால் நாம் மறுபடியும் தேவனோடு கடந்து வருவதற்கு தேவன் நம்மை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நேரம். ஆகையால் நேரத்தை கர்த்தருக்கு என்று பயன்படுத்துவோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் இந்த அதிகாலை நேரத்தை நாங்கள் உண்மையாய் பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய. இந்த அதிகாலை நேரத்தை உம்முடைய சத்தத்தின்படி செய்யும்படியா எனக்கு உதவி செய்யப்பா. எல்லாரும் ஜெபிப்போம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே கர்த்தாவே நான் அதிகாலை நேரத்தில் நான் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஜெபிக்கும்படியாய் அடிக்கடி தட்டி எழுப்பப்பட்டும் நான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவீர்களே என்று சொன்னார். இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. இந்த காலை வேளையில் ஒரு தீர்மானம் எடுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஓ ஹல்லேலூயா. நாம் பின்வாங்கி போகும்படியாய் கர்த்தர் நம்மை அழைக்கல. கர்த்தருடைய சமூகத்திலே முன்னேறி செல்லும்படியாக தான் கர்த்தர் அழைக்கிறார். பின்வாங்கி போகும்படியாய் எந்த ஒரு காரியம் உங்களுக்கு தடையா இருந்தாலோ அவைகளை உடைத்தெறிந்து அவைகளை மிதித்தெறிந்து கர்த்தருடைய சமூகத்திலே நீங்கள் முன்னேற வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஓ பிரைஸ் தி லார்ட். நாம் தேவ சமூகத்தில் அதிகாலை நேரம் அதிகாலையிலே ஆயத்தமாகி ஆராதனைக்கு கடந்து வருவதற்கு நாம் ஆயத்தமாகணும். அதிகாலமே எழும்பி தேவ சமூகத்திலே மோசேயை போல ஓ சீனாய் மலையிலே வந்து நிற்பதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கணும். 3வது, பிரைஸ் தி லார்ட், பேதுருவை போல பின்வாங்கி போன அனுபவத்தில் இருப்போம் என்றால் ஆண்டவராக இயேசு அதிகாலமே ஓ ஆயத்தமாகி அவர் தேவ சமூகத்திலே வந்து ஓ பிரைஸ் தி லார்ட் பின்வாங்கி போனவர்களை தம் பக்கமாக இழுக்கும்படியாய் இயேசு செயல்பட்டது போல நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவரே பின்வாங்கி போனவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் இழுக்கும்படியாய் நான் செயல்படுகிறது மாத்திரமல்ல, ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை பின்மாற்றமான பாதையில் இருக்குமே என்றால் நான் ஆண்டவருக்குள்ளே வளரும்படியாய் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். கர்த்தர் கிருபையாய் நடத்துவாராக. இந்த அதிகாலை நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நான் பயன்படுத்துவேன் என்று சொல்லுகிறவர்கள் உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. ஓ பிரைஸ். அதிகாலை நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் உபயோகிப்பேன். அதிகாலை நேரத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நான் பயன்படுத்துவேன். ஓ பிரைஸ் தி லார்ட். இனி அதிகாலையிலே எழும்பி தேவ சமூகத்தில் காத்திருப்பேன் சொல்றவங்க உங்களுடைய வலது கரத்தை உயர்த்தி பிடிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நல்லவர். கரங்களை கீழே போடுங்க. ஜெபிப்போம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே தேவன் எங்களோடு பேசின இடைப்பட்ட வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களை பலப்படுத்தினபடியால் உமக்கு நன்றி, எங்களை உருவாக்கினபடியால் உமக்கு நன்றி. நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு கர்த்தருக்குள் பலப்பட்டு வளரும்படியாய் இந்த வார்த்தைகள் எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு நேராக நடத்தினபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இரத்த கோட்டைக்குள்ளே கர்த்தர் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். அன்று ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சபைக்கு வந்தவங்களை வெறுமையாய் அல்ல, நிறைவான சந்தோஷத்தோடு கர்த்தர் அனுப்புங்கப்பா. நிறைவான நன்மையோடு அனுப்புங்கப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தோடு கடன் செல்ல உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீங்க செய்கிறபடியால் உமக்கு நன்றி. பலப்படுத்துங்க, ஆளுகை செய்ய. தொடர்ந்து இருக்கிற ஆராதனையில் எல்லாம் உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். இயேசு ரட்சகரின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கிய நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவருக்கு ஒரு கரங்களை கொடுத்து சமாதானத்தோடு
ஒருவரை ஒரு விசாரித்து கடன் சொல்லுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.